ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் ஹட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி செஞ்ச இந்த ட்ரைபேடை வச்சு ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் துறையூர் பக்கத்தில் இருக்க தாய் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ தாய் கோயில், ஸோ பேரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ ஆமாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்காக ஒரு பையன் ஒரு கட்டின கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய் கோயில். ஸோ அவங்களோட அம்மா இறந்ததுனால அவங்களோட நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள். இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ள என்ட்ரானோம் அப்படின்னா என்ட்ரோனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கூட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வெயில் வராது, மழை இந்த மாதிரி எந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒதுங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்த ஓரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் கிரானைட்டில் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ரேட்டு போட்டு எல்லாரும் நல்லா செலவு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே அவங்க கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸு. ஸோ இது வந்து செக்யூரிட்டிஸ்க்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி கொடுத்ததில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கண்டெய்னருங்க. நம்ம லாரியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு கண்டெய்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க 2 அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ட்ரானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சிட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்தோடனே வந்து மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் வச்சு நிறைய பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் வச்சு கரெக்டான முறையில் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கை கழுவுற இடம். ஸோ அதே இது பாத்ரூம் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாத்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே நீங்கள் குளிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ கை கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்திர ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிங்க் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்களேன் இது எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யானையோட ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது என்னன்னா அவங்க தாய் யானை அவங்க குட்டியோடு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை கொண்டு வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு அவங்க கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா எந்த இடத்தையும் தொட்டு டேமேஜ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த கோபுரம். ஸோ இந்த கோபுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரு மெயின் பார்ட்டு. ஸோ இதில் வந்து என்னன்னா இந்த கோபுரத்தோட உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சிலை இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட சமாதி. அதே மாதிரி இந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தொட்டி வச்சு அந்த தொட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி ஊற்றிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அவங்க அம்மா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கான நிலைமையில இருக்கிறதா அவங்களோட ஒரு ஐதீகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த குவாரண்டைன் சமயத்துனால அதே தண்ணி இதில் இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மண்டபம். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலையை வடித்து அவங்க மேலே உட்கார வச்சிருக்காங்க. ஸோ வாங்க அந்த மண்டபம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ரெனோவேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில இடிஞ்சிருக்கு. பட் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த குவாரண்டைன் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரெனோவேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சிருவாங்க. ஸோ முடிச்சுட்டா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி இந்த இடம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட புகைப்படம் இருக்குது. ஸோ அவங்க சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் இதில் வச்சுருக்காங்க. கேலரிக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆர்ட் ஒர்க்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட புகைப்படத்தை வந்து பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெத்தடில் வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு தனி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வகையான புகைப்படம் அவ்வளோ மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கவர் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மண்டபம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை குரூப்பாக வரீங்க அல்லது ஒரு காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து இப்படி வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்டே பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து மண்டபம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க மண்டபத்தில் பார்க்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம். ஸோ அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 500 பேருக்கு மேலே உட்காரலாம். அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மண்டபம்.
ஸோ நீங்கள் குரூப்பாக வரீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களால பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஜ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் கல்ச்சரல் டான்ஸ் இந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாதிரி இந்த ஸ்பேஸு. ஸோ இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உட்டிலே செஞ்ச மாதிரி அது ஒரு டெக்ஸ்டர். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து உட்காரோம் அப்படின்னா ஒரு மரக்கடையில் வந்து உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அவங்க செதுக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரீ வளர்ந்துருந்தா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பார்த்து அவ்வளோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வந்தவங்க இங்கே குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே பர்மிஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி வரீங்களோ ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அதனால தான் எதுவும் சொல்லலை. ஸோ ஐ திங்க் ஸோ அது கெஸ்ட் ஹவுஸாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபவுண்டர் யார் அப்படின்றத காட்டுறேன். ஸோ அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்றத காட்டுறேன். ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு கோவிலை கட்டினாங்க. ஸோ அம்மாவுக்காக ஒரு கோவிலே கட்டியிருக்க அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா